உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். பாவனா சொன்னது மாதிரி அந்த அலுவலகத்திற்கு வேலைக்கு போனவன் அங்கேயே தங்கிட்டான். கண்ணன் ஞாயிறு அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுத்தா கூட ஊட்டிக்கு மறுபடியும் பாவனாவை பார்க்க வந்துருவான்னு நினைச்ச ஜெகனும் பாவனாவும் அவனை சென்னையில இருந்து நகரவே விடாம ராஜு மூலம் பிடிச்சு வச்சாங்க. ராஜு அவனுக்கு ஞாயிறு அன்று கூட விடுமுறையை கொடுக்கல. அதுக்காக மாறாக ரெட்டிப்பு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி அவனை அங்கேயே நிறுத்தி வச்சிருந்தான். கண்ணனுக்கு ரெட்டிப்பு சம்பளம்னு சொன்னதும் தன்னோட தங்கையோட திருமணம் தான் நினைவுக்கு வந்துச்சு. இப்படி சீக்கிரம் பணம் வாங்கி சேர்த்தா 1 வருஷத்துல நடக்க வேண்டிய தன்னோட தங்கச்சியோட கல்யாணம் 6 மாசத்துல நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை வச்சு கண்ணன் ராஜு சொன்னது மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு கொடுத்தான். அவனுக்கு முதல் மாசத்துல சம்பளம் அதிகமா கொடுத்து அவனுடைய ஆசைகளை தூண்டி விட்டுட்டே இருந்தாங்க 3 பேரும். இப்படியே நாட்கள் போக 1 வருஷம் கழிச்சு ஊட்டிக்கு கண்ணன் வரவே இல்லை. அதுக்குள்ள பாவனாவுக்கு கல்யாணமே முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. வந்து பார்த்தவன் தான் ஏமாந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனா அதுக்காக பாவனாவோட வாழ்க்கையை கெடுக்க அவனுக்கு சுத்தமா மனசு வரல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சான் கண்ணன். அதுக்கப்புறம் தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு தன்னோட தங்கச்சியோட திருமணத்தை முடிச்சு வச்சான். அதுக்கப்புறம் ஊட்டிக்கே வந்த அவனால பாவனாவை கொஞ்சம் கூட நெருங்கவே முடியல. அரண் போல பாதுகாத்தாங்க அவளுடைய வீட்டுக்காரங்க. அங்கங்க தூரத்துல நின்று பாவனாவை பாக்குறதோட சரி, அவனால அந்த ஊட்டியை விட்டும் போக மனசு வரல. அதே காலேஜ்ல மறுபடியும் ப்ரொஃபஸரா சேர்ந்தான். அவனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் இஷ்டம் இல்ல. பாவனாவை உயிருக்கு உயிரா காதலிச்சவனுக்கு வேற யாரையும் தன்னோட மனைவியா ஏத்துக்கவே பிடிக்கல. நாட்கள் இப்படியே போச்சு. பாவனாவை குழந்தையோட பார்க்கும்போது மனசெல்லாம் ஏங்கி போகும் கண்ணனுக்கு. திடீர்னு ஒரு நாள் பாவனா கார் விபத்துல சிக்கி இறந்துட்டது தெரிஞ்சுக்கிட்ட கண்ணனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. பாவனாவை ஊட்டில அங்கங்க கடைகள்லயோ இல்ல அவ வெளியில போற இடத்துலயோ நினைவு வச்சுக்கிட்டு அங்க தூரத்துல நின்று அவளவே பார்த்து ரசிச்சுட்டு வந்த கண்ணனுக்கு இனி அவளை எங்கேயுமே பார்க்க போறதில்ல அப்படின்னு நினைச்சவனால மனசெல்லாம் வேதனையில கசங்கி பிழிஞ்சது. 2 நாள் தன்னோட அறையை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை. கடவுளை நினைச்சு மனசுல ரொம்ப திட்டினான். தன்னோட வாழ்க்கைய இப்படி பாழாக்கிட்டாரே அப்படின்னு. அப்போ அவனுக்கு நல்லா புரிஞ்சது ஒரு விஷயம்தான். அவன் செஞ்ச தப்பு தான் இவ்வளோ பெரிய தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கு. பாவனாவை அன்னைக்கு தான் பணக்காரன்னு சொல்லி ஏமாத்திருக்கவே கூடாது. அதனாலதான் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. அதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடம் பெருசு. ஆனா அதை சரி செய்யற வழிதான் அவனுக்கு தெரியல. வாழ்க்கைய அது போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தான் அவன். கல்லூரியே கதியா கிடந்தான். மாணவர்களை அன்போட கவனிச்சுக்கிட்டான். கல்லூரி முடிஞ்சா தன்னோட அறைக்கு வந்து அவனுடைய பாவனாவோட புகைப்படத்தை வச்சு கொஞ்ச நேரம் அழுவான். தன் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு நாள் இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவனை பார்க்க கல்லூரிக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா பியூன் வந்து சொன்னான். யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளில வந்தவன் வெளியே நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சான். ஹே ரித்தன்யா, எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சே. நீ இந்த ஊட்டிலேயே இல்லையோ? நான் உன்னை பாவனா கூட பார்க்கறதே இல்லையே அப்படின்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனான் கண்ணன். கண்ணனை மேலும் கீழும் கூர்ந்து கவனிச்ச ரித்தன்யாவுக்கு மனசுல ஏதேதோ எண்ணமெல்லாம் வந்துட்டு போச்சு. நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. அவ வந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்ட கண்ணன் அதிர்ச்சியில பேயறிஞ்ச மாதிரி நின்னுட்டான். தன்னோட உலகமே சுத்துறது மாதிரி இருந்தது அவனுக்கு. அது சந்தோஷமா இல்ல துக்கமானு அவனுக்கே தெரியல. ரித்தன்யாவே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன சொல்ற ரித்தன்யா?
பாவனா கையில இருந்த குழந்தை தனக்கும் பாவனாவுக்கும் பிறந்ததா? அந்த செய்தியை ஜீர்ணிக்கவே அவனுக்கு 2 நாள் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ரித்தன்யாவுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட குழந்தைய தனக்கே கொடுத்துரும்படி கேட்டுட்டு இருந்தான். ஆனா அதுக்கு ரித்தன்யா ஒப்புக்கவே இல்லை. எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதும் விக்ரமனை கொஞ்சம் குற்ற உணர்வோட திரும்பி பார்த்தா. கண்ணன் அங்க விக்ரமன் அங்க பேச்சு மூச்சு இல்லாம சிலை மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தத கண்ணன் பார்த்து பாவமா நினைச்சான். அவனை பார்க்கறதுக்கே கண்ணனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. பின்ன இருக்காதா? எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருப்பான் இப்போ விக்ரமன். இத்தனை வருஷம் தன்னோட குழந்தையா நினைச்சிருந்த மேதா தனக்கு பிறக்கவே இல்லை அப்படிங்கிறத அவனால எப்படி ஏத்துக்க முடியும்? பக்கத்துல போனான் கண்ணன். சார், விக்ரமன் சார் அப்படின்னு அவனுடைய தோள்களை பிடிச்சு குலுக்கினான். அதுல சுயநினைவுக்கு வந்த விக்ரமன், நான் கேட்ட விஷயங்களெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிச்சு. நாம எப்படி இவ்வளவு ஏமாந்தோம்? இந்த அளவுக்கு தன்னை 2 பொண்ணுங்களும் ஏமாத்திருக்காங்களா? இவங்க ஏமாத்துறதுக்கு நான் இவங்க கை பொம்மையா அப்படின்னு நினைச்சவனுக்கு கோவத்தையும் வருத்தத்தையும் கட்டுப்படுத்தவே முடியல. இத்தனைக்கும் காரணம் அந்த ரித்தன்யா தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே ரித்தன்யாவுக்கு கண்ணனை பாவனா காதலிச்ச விஷயம் தெரியும். அப்போ அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சு தான் காதலிச்சவனை பாவனா கிட்ட இழந்து அவளையும் இழந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தன்னையும் முட்டாளாக்கி இருக்கா அந்த ரித்தன்யா. கோவமெல்லாம் அவனுக்கு அவன் மனைவி ரித்தன்யா மேல திரும்பிச்சு. அவளை என்ன செஞ்சா தகும் அப்படின்னு மனசுல ஆத்திரத்தோட நினைச்சவன் கண்ணனை திரும்பி பார்த்தான். கண்ணனோட நிலைமையும் பரிதாபமா இருந்தது. 2 பேரையும் இவ்வளவு முட்டாளாக்கி இருக்கும் அந்த பெண்களை நினைச்சா அவனுக்கு அருவருப்பா இருந்தது. அதே கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் விக்ரமன். அவன் போற வழியெல்லாம் கண்ணன் கடைசியா சொன்னதை நினைவுபடுத்திக்கிட்டே போனான். இந்த ரித்தன்யாவுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா தான் கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருப்பா. அவளை சாதுவான பொண்ணுன்னு நினைச்சா எவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கா. அழுத்தக்காரி அப்படின்னு மனசுல நினைச்சவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணன் சொன்ன விஷயத்த பத்தி நினைச்சு பார்த்தான். மேதா தன்னுடைய குழந்தை இல்ல. கார் ஸ்டேரிங்ல அவனுடைய கை விரல்கள் அழுத்தமா பதிய தன்னோட வலது கையை எடுத்து ஸ்டீரிங்ல குத்தினான். திமிர் பிடிச்சவங்க என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை 2 பேருமே சொல்லல. இவனுங்களுக்குள்ளேயே பேசி இவங்களுக்குள்ளேயே முடிச்சுட்டாளுங்க. சரியான கேடிங்க. அப்போ நான் என்ன பைத்தியக்காரனா? என்னை பார்த்தா இவளுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நான் ஒரு முட்டாள். பெரிய பிசினஸ் மேனு தான் பேரு. ஆனா என் வீட்டுல இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எனக்கு எதுவுமே இப்ப வரைக்கும் தெரியல. என்னை முதல்ல கல்யாணம் பண்ணி பாவனா ஏமாத்தினா. 2வது உயிருக்குயிரா நேசிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணேன். அவளும் என்னை இந்த அளவுக்கு முட்டாளாக்கி ஏமாத்திருக்கா அப்படின்னு நினைச்சவனால காரை சீரா கூட ஓட்ட முடியல. உடம்பெல்லாம் நடுங்க, கோவம் கண்களை மறைக்க தன்னோட காரை வேகமா ஓட்டிட்டு போனான் விக்ரமன். தன்னோட வீட்டுக்கு போன விக்ரமன் வீட்டுல ரித்தன்யாவை கோவமா தேடினான். அவளுடைய அறையில இருப்பதா பங்கஜம் சொல்லவும் நேரா அங்க போனான் விக்ரமன். அங்க குழந்தையோட பெட்ல உட்கார்ந்து விளையாண்டு இருந்தா ரித்தன்யா. இப்போல்லாம் மேதா அவளை அம்மா அம்மானு தான் கூப்பிட்டு இருந்தா. அவன் வந்த ஓசைய கேட்டதும் திரும்பி பார்த்தா ரித்தன்யா. அவனுடைய கண்களோட சிவப்பை பார்த்து உறைஞ்சு போனா. ஏதோ அபாயத்தை உணர்ந்தபடி தன்னோட படுக்கையிலிருந்து மெதுவா எழுந்து நின்னா அவ. பக்கத்துல குழந்தை மேதா தன்னோட அப்பா வந்து நின்னதும் அப்பா அப்பா தூக்கு அப்படின்னு சொல்ல அத ஓடி வந்து தூக்கிக்கிட்டான். ஒரு வினாடி அந்த குழந்தைய உற்று பார்த்தான் விக்ரமன். அதுக்கப்புறம் குற்றம் சாட்டும் பார்வையோட ரித்தன்யாவை பார்த்து திரும்பினான். அந்த பார்வையோட வெப்பத்தை தாங்க முடியாத ரித்தன்யா மெதுவா தலை குனிஞ்சா. குனிஞ்ச தலைய பார்த்துக்கிட்டே உள்ள வந்த விக்ரமன் குழந்தைய வாரி அணைச்சுக்கிட்டான். குழந்தை இப்பெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேச கத்துக்குச்சு. அப்பா அப்பா, அம்மா அம்மா, நம்ம வெளியில போலாம்,
அப்படின்னு அவனுடைய கண்களை தட்டினபடி கேட்டுச்சு. அதை கேட்ட விக்ரமன் குழந்தையோட நெற்றி கூந்தலை ஒதுக்கினபடி, நம்ம சாயங்காலமா வெளில போலாம் தங்கம், இப்போ நீங்க கொஞ்ச நேரம் தாத்தா பாட்டி கிட்ட விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொன்னவன் ரித்தன்யாவை பார்த்து முறைச்சபடியே குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில போய் தன்னோட அம்மா கிட்ட மேதாவை ஒப்படைச்சான். அம்மா, எனக்கு கொஞ்சம் ரித்தன்யாவை வெளியில கூட்டிட்டு போற வேலை இருக்கு. மழை வர்ற மாதிரி இருக்கு, அதனால குழந்தை வேண்டாம், நான் ரித்தன்யாவை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்ட ரோகிணி, அடே, அவ இப்பதான் உடம்பு கொஞ்சம் தெளிஞ்சிட்டு வரா, இந்த மழை வர நேரத்துல அவளை வெளியில எங்கடா கூட்டிட்டு போற, ரொம்ப பனி பெய்யுது, வேண்டாம் அப்படின்னு சொன்னா ரோகிணி. அதெல்லாம் இல்லம்மா, கார்ல தானே கூட்டிட்டு போறேன், ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு உங்க மருமகளை சேஃபா கூட்டிட்டு போயிட்டு வரேன், போதுமா அப்படின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் தன்னோட அம்மா கிட்ட அவன் நிக்கவே இல்லை. நின்னா மறுபடியும் ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சுவன் நேரா ரித்தன்யாவை கோமா பார்க்க போனான். அவ தன்னோட அறையில சில மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு மனசுல இப்போ விக்ரமனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற பயம் வந்திருந்தது. அதனால இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்னும் புரியாம விழிச்சுட்டு நின்று இருந்தவகிட்ட பக்கத்துல வந்த விக்ரமன் அவ முன்னாடி கை சொடுக்க போட்டு அவளை தன் சுயநினைவுக்கு கொண்டு வந்தான். என்னடி அப்படியே சில மாதிரி நிக்கிற? இதுக்குதான் காதலிச்சவனையும் கட்டின புருஷனையும் பொய் சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ கொஞ்சமாடி என்கிட்ட பொய் சொல்லிருக்கே, ஆனா அதுக்கெல்லாம் திருப்பி பதில் வாங்காம நான் விட மாட்டேன். விக்ரமன் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுடி அப்படின்னு சொன்னவன், வா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்தான். அவ வராம அங்கேயே அழுத்தமா நிற்கவும் அவளை திரும்பி பார்த்த விக்ரமன், இப்போ நீயா வர்றியா இல்ல நானே உன்னை தூக்கிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வரவும், இல்ல இல்ல நானே வரேன் அப்படின்னு திக்கி திக்கி சொன்னவ அவளை விக்ரமனை தொடர்ந்து போனான். அவன் அவனுடைய கையை பிடிக்கவும் அதை தட்டி விட்டா. ஆனா என் கையை நீங்க பிடிக்க கூடாது, நீங்க முன்னாடி போங்க, நானே உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னவளை மறுச்சபடி வெளியில கூட்டிட்டு வந்து தன்னோட காருக்கு பக்கத்துல கொண்டு வந்தான். நாம எங்க போறோம் அப்படின்னு காருக்கு பக்கத்துல வந்தோடனே கேட்டா ரித்தன்யா. ஏய், முதல்ல உட்காரடி, நீயே அங்க போய் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னவன் அவ உட்கார்ந்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணான். கார்ல போற வழியெல்லாம் ரித்தன்யாவுக்கு பயம் இருந்தாலும் அந்த பயத்தை அவ கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கவே இல்லை. தைரியமா விக்ரமனை பார்த்துக்கிட்டு வந்தா. அவனுடைய கார் ஓட்டுற வேகத்தை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து போனவன், ஏன் இப்படி காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கீங்க, மெதுவா ஓட்டுங்க அப்படின்னு அமைதியா சொன்னான். அவளை திரும்பி பார்த்து பல்ல கடிச்ச விக்ரமன், வாய மூடி பேசாம வா, உனக்கு இப்போ பயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம நடிக்காதடி அப்படின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவகிட்ட என்ன கேள்வி கேட்டும் பேசவே இல்லை. ரித்தன்யாவும் ஓரளவுக்கு மேல எதுவும் பேசாம அமைதியா வந்தா. அவன் நேரா ஓட்டி சென்ற இடம் முதல்ல அவளை கூட்டிட்டு வந்த அதே வீடு. அந்த வீட்டை பார்த்த உடனே திகைச்சு போனா ரித்தன்யா. இந்த வீட்டுக்கு எதுக்காக இப்ப என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பயத்தோட கேட்டவள, உன்னை வச்சு இங்க பூஜை பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நக்கலா சொன்னவன் காரை நிறுத்தியபடி அதிலிருந்து இறங்கி அவளையும் இறக்கி விட்டான். அவ உள்ள வரவே மாட்டேன்னு பிடிவாதமா நின்னான். அவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க, எதுவா இருந்தாலும் வாங்க நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான் பயத்தோட. ஆனா விக்ரமன் கேட்கவே இல்லை. அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, உன்கிட்ட அங்கெல்லாம் என்ன ஃப்ரீயா பேச முடியாது, சத்தம் போட்டு பேசவும் முடியாது. எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும், யாருடைய தொந்தரவும் இல்லாம நிறைய விஷயங்களை உன்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும். எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்காம உன்னை இங்கிருந்து விட போறதே இல்லை அப்படின்னு சொன்னவன் அவளை திமிர தூக்கிட்டு வந்து உள்ள விட்டான். கதவை இழுத்து சாத்தினவன் கீய தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். அந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருந்தனால அவளுக்கு இந்த வீட்டை பார்த்ததும் கொஞ்சம் பயம் வந்தது. ஏன்னா இந்த வீட்டை சுத்திலும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே இல்லை.
அப்படி விக்ரமன் இவளை கொடுமைப்படுத்த மாட்டான்னு ரித்தன்யாவுக்கு நல்லா தெரியும் தான். ஆனாலும் ஏதோ ஒரு பயம் அவன்கிட்ட இருந்தது. இவன் நினைச்சத சாதிக்கிற ரகம். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னா அப்போ இனியும் உண்மைகள் பல அவனுக்கு தெரியாம இருக்குன்னு தானே அர்த்தம். அத தன் மூலமா வர வைக்க பாக்குறான் அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி எல்லாத்தையும் எப்படி சொல்றது? அப்படி சொன்னா அவனே தான் ஏமாற்றியதா கருதுவானே. விக்ரமன் எதை வேணாலும் பொறுத்துக்குவான். ஆனா தன்னை ஏமாத்தினவங்களை மட்டும் அவன் பழி வாங்காம விடவே மாட்டான்னு ரித்தன்யா அவன்கிட்ட பழகின அந்த நாட்கள்லயே தெரிஞ்சிட்டு இருந்தா. இப்போ உண்மைகள்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா தன்னை ஏமாத்தினாதான் நினைப்பான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு அவளுக்கு எதுவுமே புரியல. அவனைவே பயத்தோட பார்த்துட்டு இருந்து அந்த வீட்டு ஹால்ல அப்படியே நின்று இருந்தா. கதவை போட்டுட்டு அவ பக்கத்துல வந்த விக்ரமன் அவளை தர தரன்னு இழுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அவங்களுடைய படுக்கை அறையில சென்று அவளை தடி விட்டு கதவை சாத்தினான். ஏண்டி திருட்டு கழுந்தீங்களா? என்னை என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டீங்களாடி? ஆளாளுக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு எல்லா உண்மையும் நீ சொல்லியே ஆகணும். உன்கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய உண்மை வந்தே ஆகணும் அப்படின்னு கேட்டவனை பீதியோட பார்த்தா ரித்தன்யா. ஏண்டி உனக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னா நான் கொடுத்த விவாகரத்து பத்திரத்துல சைனை போட்டு போகாம ஏண்டி என்ன டார்ச்சர் பண்ற? சரி, டார்ச்சர் பண்றியா? ரெண்டாவது, அந்த கல்யாண மண்டபத்துல என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற நீ ஏன் ஓடி போன? என் கூட உயிருக்கு உயிரா காதலிச்ச நீ என்ன காரணத்துக்காக பாவனா கிட்ட என்ன தார வாத்துட்டு போனதுக்கு என்ன காரணம்? அடுத்ததா, பாவனா சாகும்போது உன்கிட்ட என்னடி பேசினா? எனக்கு கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னு கோவத்தை அடக்கினபடி விக்ரமன் கேட்டான். அப்போவும் அவ மௌனம் சாதிச்சா. அப்படின்னா விக்ரமனுக்கு இன்னும் முழு உண்மையும் தெரியலையா அப்படின்னு மனசுல நினைச்சபடி அமைதியா நின்னா. மேதா அவனோட குழந்தை இல்லைங்கிறத நானே எப்படி அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டா. அவகிட்ட நெருங்கி வந்த விக்ரமன் அவளை ஓங்கி பலார்னு அடிச்சான். இப்படி எல்லா உண்மையும் மறைச்சு வச்சுதானடி என்னோட வாழ்க்கைய இப்படி பாழாக்கியிருக்கீங்க அக்காவும் தங்கச்சியுமா அப்படின்னு ரௌத்ரமா கேட்டான். அவனுடைய கோவத்தை கண்ட ரித்தன்யாவுக்கு அந்த குளிர்லையும் உடல் முழுவதும் வேத்து கொட்டுச்சு. அக்காலும் தங்கச்சியுமா சேர்ந்து என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களேடி. நான் அப்படி உங்களுக்கு என்னடி பாவம் பண்ண? காதலிக்கிறேன்னு சொன்னேன், நீயும் என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். உனக்காக எவ்வளவு ஆசையா நம்ம கல்யாணத்தன்னைக்கு உனக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு என்னை விட்டு ஓடி போனேன். காரணம் தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்த. அப்படி வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறமும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா நீ சொல்லவே இல்லை. அப்படின்னா உனக்கு நம்ம கல்யாணத்தன்னைக்கே பாவனா பத்தி முழுசா தெரியும், அப்படித்தானே? தெரிஞ்சும் அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு என்ன அவகிட்ட விட்டுட்டு போயிட்ட, அப்படித்தானே? ஏண்டி இப்படி என்ன சாவடிச்சிட்டு இருக்க? இவ்வளோ நாளும் எந்த உண்மையும் தெரியாம பைத்திய மாதிரி எனக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் சொந்தம்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு வருத்தத்துடனையும் கோவத்துடனையும் கேட்டவன பார்த்து கதி கலங்கி விழிகள்லாம் கண்கள் கலங்க நின்னுட்டு இருந்தா. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னவளுக்கு அதுக்கப்புறம் வார்த்தையே வரல. ஐயோ, இவனுக்கு மேதா பத்தி தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கலங்கி போனவ அவனை சமாதானப்படுத்துற விதம் தெரியாம பேச ஆரம்பிச்சா. உங்களுக்கு மேதா பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னு சொன்ன ரித்தன்யா கிட்ட. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அவ புரியாம பார்க்கவும், என்னடி பாக்குற? என் குழந்தை மேதான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். அந்த குழந்தை என்னோட குழந்தை இல்ல, சரிதானே? அது கண்ணனுடைய குழந்தை, கரெக்டா அப்படின்னு கேட்டவனை அதிர்ச்சியோட பார்த்தா. அப்படின்னா
அப்படின்னா உங்களுக்கு நீங்க கண்ணனை கண்ணனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா ரிதன்யா. அவன் மௌனமா அங்கிருக்கிற ஜன்னல் வழியா வெளியே தெரிந்த ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் உடம்பெல்லாம் இரும்பு போல உறைஞ்சிருந்தது. அதை பார்த்தவளால அவனுடைய வேதனைய நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. மெதுவா போய் அவனுடைய தோலை தொட்டா. தொட்ட கைய தட்டி விட்டு அவளை மீண்டும் ஓங்கி பலார்னு அடிச்சான் விக்ரமன். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கணும்டி என்னை ஏமாத்துறதுக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? காதெல்லாம் என்னன்னு தெரியுமாடி? உன்னை நம்பிதானடி பழகின அப்படின்னு கேட்டவள சமாதானப்படுத்துற வழி தெரியாம தன்னோட கன்னத்தை தாங்கிக்கிட்டு அவனையுமே அதிர்ச்சியோட பார்த்து திகச்சு போய் நின்னா ரிதன்யா. பாவி, அவளுக்கு தான் என்னோட பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால யாரோ குழந்தைக்கு என்ன அப்பாவா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆனா நீ ஏண்டி என் வாழ்க்கையோட விளையாடின? நான் ஒரு தப்பும் பண்ணலையே என்றான் விக்ரமன். இல்லைங்க, நானும் எந்த தப்பும் பண்ணலைங்க. உங்க மனசு கஷ்டப்படுமேனு தான் பாவனா பத்தி எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னவள அவன் பேசவே விடல. மறுபடியும் வந்து ஓங்கி பலார்னு அடிச்சவன் அவ கீழே விழுந்ததும் அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சு கன்னத்தை இறுக்கி பிடிச்சான். என்னோட மனசு கஷ்டப்படும்னு யார் குழந்தையோ சுமந்துட்டு இருந்தவள என் தலையில கட்டுறதுக்கு நீயும் உன் அக்காவும் குடும்பத்தோட சேர்ந்து திட்டம் போட்டீங்களாடி அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஆத்திரத்தோட கேட்டான். அவனுக்கு தான் ஏமாற்றப்பட்ட வலி அவன் மனச அறுத்துக்கிட்டே இருந்தது. அதுவும் தான் நம்பி பழகின ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக காதலிச்சவனையே பலிகாடா ஆக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஆத்திரம் அவனுக்குள்ள எரிமலையா வெடிச்சுக்கிட்டு இருந்தது. அத உணராத ரிதன்யா, இல்லைங்க, இல்லவே இல்லை, உங்களை ஏமாத்தணும்னு நான் நினைச்சதே இல்லை. மேதாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால அதை தாங்க முடியாதுன்னு தான் நான் எதுவுமே சொல்லல. கண்ணனை எப்படியாவது சமாளிச்சு இந்த ஊட்டியை விட்டு அனுப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா அவர்தான் பிடிவாதமா மேதாவை கேட்டு என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் நிறைய போன் கால் எனக்கு அவர்கிட்ட இருந்து வந்துட்டே இருந்தது அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா ரிதன்யா. விக்ரமனுக்கோ கண்ணன் போன் செய்தது பத்தியெல்லாம் இப்போ அவனுக்கு எந்த கோபமும் ரிதன்யா மேல இல்ல. அவனுக்கு கோபம் எல்லாம் கல்யாணத்தனுக்கு முன்னாடியே கண்ணனுக்கும் பாவனாவுக்கும் தொடர்பு இருந்ததை தெரிஞ்சும் அவ தங்களோட திருமணத்தன்னைக்கு ஓடி போய் பாவனாவை தான் திருமணம் செஞ்சு கொள்ற அந்த நிலைமைய உருவாக்கிட்டாலேங்கிற ஆத்திரம்தான் பல மடங்கு இருந்தது அவனுக்கு. அத சரியாவே புரிஞ்சுக்காத ரிதன்யா அவன்கிட்ட தன்னிலை விளக்கம் சொல்லிட்டு இருந்தா. ஏய், நான் உன்னை என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடி எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவன், நம்ம கல்யாணத்தன்னைக்கு பாவனா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் நீ ஏன் என்னை விட்டு ஓடி போன? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுடி. அப்போ உன்னோட அக்காவுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதானே நீ அதை பண்ண? கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனா எப்படியும் பாவனாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு கர்ப்பமா இருக்கிற உன்னோட அக்காவை உன்னோட குடும்ப சந்தோஷத்துக்காக என் மேல திணிச்சது நீதானடி அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ஐயோ இல்லைங்க, எனக்கு பாவனா அன்னைக்கு கர்ப்பமா இருக்கிற விஷயமே தெரியாதுங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போதுதான் பாவனா எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னான். தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு கெஞ்சினா. வாய மூடி கழுத, மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாத. அப்படின்னா கல்யாணத்தன்னைக்கு நீ ஏண்டி என்னை விட்டு ஓடி போன? அதுக்கு சரியான பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்ட ரிதன்யா பதில் சொல்ல தெரியாம பேந்த விழிச்சா. அவ விழிக்கிறத பார்த்தவனுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. அவளை காதலிச்ச மனம் இன்னும் எரிஞ்சிட்டு இருந்தது. அவனால ரிதன்யா தன்னை ஏமாத்தினத நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அவ தலைமுடியிலிருந்து கையெடுத்தவன், சீ, நீ எல்லாம் என்ன பிறவியோ அப்படின்னு கேட்டு அவளை புழுவா அருவருப்பா பார்த்தான். உன்னை நம்பி பழகினவனை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போனேன்னு இவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அதை விட மோசமான காரியத்தை எனக்கு நீ பண்ணிருக்க. வேறொருத்தன் கூட பழகி கர்ப்பமான உன்னோட அக்காவை உன்னோட சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையவே பாழாக்கிட்ட. இதெல்லாம் உனக்கே அசிங்கமா தெரியல? யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு
முட்டாள்தனமா நான் அப்பாவா இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு கோவத்துல வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தான் விக்ரமன். இப்போ ரித்தன்யாவுக்கு திடீர்னு மேதாவை பத்தின கவலையும் பயமும் அதிகமாச்சு. ஒருவேளை இவன் தனக்கு பிறந்த குழந்தை மேதா இல்லைங்கிறதுனால அவன் மேல பாசம் போயிடுமோ, அவகிட்ட கோபமும் அருவருப்பும் வருமோ அப்படின்னு நினைச்சவளுக்கு கண்கள்ல கண்ணீர் ஆறா பெருகுச்சு. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா மேதா அனாதையாகி கூடாது அப்படின்னு நினைச்சவ ஓடி வந்து விக்ரமனோட காலை பிடிச்சுக்கிட்டா. நாங்க பண்ணது எல்லாமே தப்புதாங்க, அதுக்காக உங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்காக மேதாவை கை விட்டுடாதீங்க. அவளுக்கு நீங்க தான் அப்பாவா இருந்தீங்க. கடைசி வரைக்கும் அந்த நிலையிலிருந்து மாறிடாதீங்கன்னு கெஞ்சினா. அவளை பிடிச்சு தள்ளி விட்ட விக்ரமன், உன்ன மாதிரி கீர்த்தனமான ஆள் நான் என்னைக்குமே இல்லடி. நான் அந்த மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன். உங்க மேல தாண்டி எனக்கு கோபம், தவிர அந்த பச்சை குழந்தை மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. நான் சாகிற வரைக்கும் மேதா தான் என்னோட பொண்ணு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த விஷயத்த சொல்லிட்டு பாவனா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் அவளை குழந்தையின் நலனுக்காக மன்னிச்சு ஏத்திருப்பேன். ஆனா அக்காவும் தங்கச்சியுமா இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கீங்களே, அந்த வலிதானடி என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற படுக்கையில தலையை வச்சபடி உட்கார்ந்தான். அவனுடைய நிலையை கண்டு மனசுல பயம் எழுந்தது ரித்தன்யாவுக்கு. கொஞ்ச நேரம் அவனைவே பார்த்துட்டு இருந்தா. அவன் பக்கத்துல போறதுக்கு கூட அவளுக்கு பயமா இருந்தது. ஆனா வேற வழி இல்லையே அப்படின்னு நினைச்சவ மெதுவா அவன் பக்கத்துல போய் அவனுடைய காலுக்கு அடியிலேயே உட்கார்ந்துகிட்டா. அதை உணர்ந்தும் அவளை ஏறெடுத்தும் பார்க்காம தலையில கை வச்சபடி சிலை போல் உட்காண்டிருந்தான் விக்ரமன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுடைய கால்கள்ல கண்ணீர் துளி விழுகவும் அதை உணர்ந்தவன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். எதிரில் ரித்தன்யாதான் அழுதுகிட்டு இருந்தா. அவனுக்கும் அவளை பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. ஆனா உடனே மனசு மாறினவன் அவளுக்கு பாவம் பார்த்தா இவ நம்மளைவே அசிங்கப்படுத்திடுவா அப்படின்னு வெறுப்போட நினைச்சவன் திடீர்னு நினைவு வந்தவனாக அவளுடைய கன்னத்தை இறுக்கமா பிடிச்சு தன்னோட முகத்துக்கு நேரா கொண்டு வந்தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தானடி இப்ப வரைக்கும் புரியாம இருக்கு. கண்ணனை அவ்வளவு நேசிச்ச பாவனா பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, ஆனா அது எப்படி ஹனிமூன் என் கூட அவளால உறவு வச்சுக்க முடிஞ்சது? அதுவும் அவ கர்ப்பமா இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன குற்ற உணர்வு கூடவா அவளுக்கு இருந்திருக்காது அப்படின்னு ரித்தன்யாவோட கண்களை கூர்மையா பார்த்தபடி கேட்டான் விக்ரமன். அதை கேட்ட ரித்தன்யா தன்னோட உதட்ட கடிச்சபடி அமைதியா இருக்க, இதுல கூட ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு உடனே நினைச்ச விக்ரமன். அப்படின்னா இவளுக்கும் இத பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கணும், அதனாலதான் இப்படி மௌன சாமியாரா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு உணர்ந்தவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருந்தது. எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருக்காங்க. அவளுடைய கன்னத்தை மேலும் இறுக்கி பிடிச்சான். அவளுக்கு வலி உயிர் போனது. இங்க பாருடி, எனக்கு இந்த விஷயம் முழுசா இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்க 2 பேரும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன பேசிட்டு இருந்தீங்க? கிட்டத்தட்ட அரை மணி நேரமா பாவனா உன்கிட்ட அந்த சாகர நிலைமையில என்ன பேசினா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்டான் விக்ரமன். ரித்தன்யாவுக்கு மனசுல பயம் அதிகமாயிட்டே போயிடுச்சு. ஏற்கனவே மேதா தன்னோட குழந்தை இல்லைங்கிறதே தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹனிமூன்ல நடந்த விஷயமும் தெரிஞ்சா இன்னும் என்னென்ன கோவப்படுவானோ, நம்மள என்ன பாடுபடுத்துவானோ அப்படின்னு நினைச்சவ அமைதியாவே இருக்கவும் அந்த அமைதியையும் தாங்க முடியாத விக்ரமன் அவளை மறுபடியும் பலார் பலார்னு அடிச்சான். அவன் அடிச்சதுல தள்ளி போய் விழுந்தா ரித்தன்யா. இப்போ நீ என்கிட்ட உண்மைய சொல்ல போறியா இல்லையாடி, இல்ல என்கிட்ட நீ அடி வாங்கியே சாக போறியா அப்படின்னு கேட்டவனை பார்த்து தன்னோட கன்னத்தை தாங்கினபடி கண்கள்ல கண்ணீரோட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிச்சா ரித்தன்யா. அன்னைக்கு ஐசியூல பாவனாவை பார்க்க போனா ரித்தன்யா. அவ உடல் முழுவதும் கட்டுகளோட இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. மெதுவா அவ பக்கத்துல போய் அவளுடைய கைய தொட்டவளை ஏறிட்டு பார்த்தா பாவனா. ரித்தன்யாவை பார்த்ததும் அவ கண்ணெல்லாம் கண்ணீர் பெருகுச்சு. அவ கைகளை இறுக்கமா பிடிச்சபடி, ரித்தன்யா
வந்துட்டியா? நான் தான் உனக்காக தான் என்னோட உயிரையே கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு நாங்கள் நிறைய கெடுதல் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான தண்டனையை கடவுள் எனக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொன்னவளை ஆறுதலா தட்டி கொடுத்தா. நீ சும்மா அழாத பாவனா, இப்ப இருக்கிற நிலைமையில நீ இப்படியெல்லாம் அழக்கூடாது அப்படின்னு கண்ணை தொடச்சு விட்டா ரித்தன்யா. அந்த கைகளை அன்பா இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட பாவனா, எனக்கு கடைசி நேரம் நெருங்கிட்டு இருக்கு ரித்தன்யா. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நிறைய உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. அதையெல்லாம் சொல்லிட்டேனா என்னோட ஆத்மா சாந்தி அடையும். அதுக்காக தான் உன்னை பார்க்கணும்னு பிடிவாதமா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். என்ன பாவனா, என்னாச்சு? என்ன உண்மை? என்ன விஷயம்? சொல்லு அப்படின்னு பதட்டத்தோட கேட்டா ரித்தன்யா. அப்போ கண்ணனை பத்தின எல்லா உண்மைகளையும் சொன்னா பாவனா. அதை கேட்ட ரித்தன்யா, அப்போ மேதா விக்ரமனுக்கும் உனக்கும் பிறக்கலையா அப்படின்னு கேட்டவளோட மனசுல எங்கேயோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துச்சு. மேதாவோட அப்பா விக்ரமன் இல்லை அப்படின்னு சொன்ன பாவனா, ஆனா ஆனா அப்படின்னு இழுத்தா. ஆனா ஆனா என்ன பாவனா, சொல்லு சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. மேதா விக்ரமனுடைய குழந்தை தானே, அவர் நம்பணுங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவ நடந்த சம்பவத்தை விளக்க ஆரம்பிச்சா. கல்யாணம் ஆனதுல விக்ரமன் என்ன தொடவே இல்லை. ஒருவேளை உன்னுடைய நினைவு அவரை பாதிச்சிருக்கலாம். அத என்னோட அம்மா கிட்ட சொன்னேன். நான் அப்போ 40 நாள் கர்ப்பம். அதை கேட்ட அம்மா என்னை ரொம்ப திட்டினாங்க. என்னை ரொம்ப கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க. ஆனா விக்ரமன் கிட்ட எப்படியாவது உறவு வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் பிறக்க போற குழந்தைக்கு விக்ரமன் அப்பான்னு நம்புவாரு அப்படின்னு. அதனால எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா விக்ரமன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கல. என்ன பண்றதுன்னு ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். அப்போ கல்யாணமாயி 1 வாரம் ஆயிருந்தது. அப்பதான் ரோகிணி அத்தை என்னை பார்க்க ரூமுக்கு வந்தாங்க ஒரு நாள். இது பாரு பவனா, விக்ரமன் ரித்தன்யாவோட நினைவுல உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படியே விட்டுற முடியாது இல்லையாமா அப்படின்னு கேட்டா ரித்தன்யா. பாவனாவுக்கும் ரோகிணி சொன்ன விஷயம் தனக்கு சாதகமா இருந்ததுனால, ஆமா அத்தை, எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவர்கிட்ட நான் எவ்வளவோ நெருங்கி பார்த்தேன். ஆனா அவரு என்னை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னா வருத்தத்தோட. அதான் சொல்றேம்மா, பேசாம நீ அவனை ஹனிமூனுக்கு தனியா 1 வாரம் ட்ரிப் கூட்டிட்டு போ. நீங்க தனியா இருந்தா ஒருவேளை விக்ரமன் மனசு மாறும். அவன்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா ரோகிணி. அதை கேட்டு 2 நிமிஷம் யோசிச்சா பாவனா. சரி அத்தை, நீங்க விக்ரமன் கிட்ட பேசுங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா. அதன்படி 2 பேரும் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூனுக்கு போனாங்க. ஹனிமூன் போய் 2 நாள் ஆகியும் விக்ரமன் பாவனாவை தொடவே இல்லை. அவனுக்கு தன் அம்மா ஆசையை நிறைவேற்றினா போதும் அப்படின்னு வந்திருந்தானே தவிர பாவனாவை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. அவனுக்கு ரித்தன்யாவோட நினைவுதான் அதிகமா இருந்தது. பாவனாவுக்கு இது நாம் செய்யற துரோகம்னு தெரிஞ்சிருந்தாலும் அவனால ரித்தன்யாவை மறக்க முடியல. அதனால சுவிட்சர்லாந்துக்கு போய் 2வது நாள் அந்த பெரிய ஹோட்டல்ல ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டான் விக்ரமன். அதை பார்த்துக்கிட்டே இருந்த பாவனா, இனி இவன் நம்ம வழிக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சவ தன்னோட அம்மாவோட யோசனைப்படி கையில கொண்டு வந்திருந்த மயக்க மருந்த அவனுடைய ட்ரிங்க்ஸ்ல கலந்து விட்டு விக்ரமனுக்கு கொடுத்தா. அது தெரியாத விக்ரமன் நல்லா அன்னைக்கு குடிச்சிட்டு ஹோட்டலுக்கு போய் படுத்துக்கிட்டான். படுத்ததுமே போதியில நல்லா தூங்கிட்டான். அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட பாவனா அவன் கூட உறவு வச்சது மாதிரி ஒரு காட்சிய அவனுக்கு காலையில படமா தெரிய அந்த படுக்கைய தயார் பண்ணான். விக்ரமனுக்கு பக்கத்துல அரைகுறை ஆடையோட படுத்துக்கிட்டா. விக்ரமனுடைய ஆடைகளையும் கழட்டி விட்டா பாவனா. விடிஞ்சதும் தனக்கும் விக்ரமனுக்கும் எல்லாம் முடிஞ்சதுன்னு விக்ரமனை நம்ப வச்சா. அது எதுவுமே தெரியாத விக்ரமன் பாவனாவை தான் குடிபோதையில தொட்டு விட்டதா நினைச்சிட்டான். பிரசவத்தின் போது குழந்தை குறைப்பிரசவம் அப்படின்னு அதையும் நம்ப வச்சாங்க பாவனாவும் அவளுடைய குடும்பத்தினரும்.
எல்லா உண்மைகளையும் சொல்லி முடிச்ச உடனே பாவனா அந்த அடிப்பட்ட வழியில கதறி அழுதா. அதை கேட்ட ரித்தன்யாவுக்கு தலையில யாரோ பாறாங்கல்ல வச்சு அழுத்தினது மாதிரி ஒரு வலி. விக்ரமனை இவங்க எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. பாவம் அவன். இதெல்லாம் தெரிஞ்சா அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். அதை விட தன்னை ஏமாத்தினதை தெரிஞ்சுக்கிட்டா பாவனாவுடைய குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் விக்ரமன். அதை நினைச்சுதான் இப்போ கதி கலங்கி போய் நின்னா ரித்தன்யா. அதை வெளிப்படையாவும் பாவனா கிட்ட சொன்னான். அதை கேட்ட பாவனா, எனக்கு தெரியும், விக்ரமன் கூட கிட்டத்தட்ட 3 வருஷம் கூடவே இருந்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா கோவம் தான் அவரை தடுக்க யாராலையும் முடியாது. எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உன்னை இங்க வர வச்சேன். எல்லா உண்மையும் உன்கிட்ட சொன்னேன். கடைசி வரைக்கும் இந்த உண்மை எதுவுமே விக்ரமனுக்கு தெரியவே வேண்டாம். எனக்கு மேதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே போதும். கண்ணன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடு. மேதா கண்ணனுடைய குழந்தைனும் அவர்கிட்ட உண்மை சொல்லிடு ரித்தன்யா. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் விக்ரமன் கிட்ட இருந்து மேதாவை பிரிக்கவே கூடாது. விக்ரமன் மேதாவை தான் குழந்தையா நினைச்சு ரொம்ப அன்பா பாசமா வளர்த்திட்டு இருக்காரு. அவர்தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும் ரித்தன்யா. நீ விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தை மேதாவை நல்லபடியா வளர்த்து கொடுத்தா எனக்கு அதுவே போதும். உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவத்துக்கு தான் இப்போ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். பணம் தான் பெருசுன்னு கண்ணனை அன்னைக்கு ஒதுக்கி விட்டேன். ஆனா எல்லா பணமும் கிடைச்சும் என்னால எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல. இதுதான் விதி, கருமான்னு சொல்லுவாங்க போல இருக்கு அப்படின்னு வேதனையோட சொன்னவ அவ கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. இனி நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ மறுப்பே சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ரித்தன்யா அப்படின்னு கேட்டா பாவனா. விக்ரமனை இந்த அளவுக்கு ஏமாத்தினதுக்கு மூல காரணமே தான் தான்னு ரித்தன்யாவுக்கு இப்போ குற்ற உணர்வு வந்திருந்தது. அன்னைக்கு மட்டும் கல்யாணத்தன்னைக்கு விக்ரமனை பிரிந்து போகாம இருந்திருந்தா பாவனாவை அவன் கல்யாணம் பண்ணிருக்கவே முடியாது. அப்படிங்கிற குற்ற உணர்வுல இனி விக்ரமனை தனியா விடவே கூடாது. அவன் அடிச்சாலும் சரி, என்ன கொடுமை பண்ணாலும் சரி, வாயை திறக்காம அவனுக்காக, அவன் கையில இருக்கிற குழந்தைக்காக பாவனா சொன்னபடி விக்ரமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சவ பாவனா கையில அன்னைக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தா ரித்தன்யா.